எல்லா ஆத்மாவும் சக்கராத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு வீட்டில் ஒருவர் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார் என்பதை எங்களால் இலகுவாக அறிந்து கொள்ளலாம். நிறைய பேர் சொல்லுவோம், சக்கராத்துடைய வேதனையில இருக்கிறார், மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறது, இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாத அவர் மௌத்தாக போகிறார். அந்த அளவுக்கு சிலருடைய உடல் நிலையை வைத்து அவருடைய கடைசி தருவாய் தான் இது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லது கடுமையாக ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருப்பார், அந்த நிலையை வைத்து நாங்கள் இவருடைய கடைசி நேரமாக இது இருக்குமோ என்பதை அறிந்து கொள்ளலாம். இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறது தெரியுமா? அப்படியான நிலையில் ஒருவரை நீங்கள் அடைந்து கொண்டால் லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய மரண தருவாயில் இருப்பவருக்கு, சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நீங்கள் அதிகம் நினைவுபடுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாவை அவருக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். என்ன காரணம்? மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் வஜபத் லஹுல் ஜன்னah, யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவருக்கு சுவனம் வாஜிபாகி விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தந்தையோ எங்களுடைய உறவினரோ எங்களுடைய குடும்பத்தாரோ எங்களுடைய அயலவரோ சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிற பொழுது குடும்பத்தாருக்கு உறவினருக்கு கடமையான ஒரு அம்சம், அவர்கள் களிமாவை அவருக்கு அடிக்கடி ஞாபகம் ஊட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சக்கராத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய சிந்தனைகள் அங்கும் இங்கும் சிதறிக் கொண்டிருக்கிற நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரூஹை கைப்பற்ற வருகிற மலக்குல் மௌத்தை அந்த மனிதன் அந்த நேரத்திலே பார்ப்பான், அந்த சக்தியை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். அப்பதான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டாலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை கண்ணுக்கு முன்னே காண்பான். இவ்வளவு நாளும் குத்பாவில் ஓதப்பட்டது, மார்க்கம் சம்பந்தமாக சொல்லப்பட்டது, மௌத் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது எல்லாமே உண்மை என்பதை அவன் உண்மைப்படுத்துகிற நேரம் அது. உயிர் தொண்டை குழியை அடைகிற நேரம் அது. எனவே அந்த மனிதன் கஷ்டத்திலும் சக்கராத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவசரமாக அந்த ஜனாசாவாக ஆக போகிற மனிதனுக்கு களிமாவை ஞாபகப்படுத்துங்கள், வேறு எதுவும் செய்யக்கூடாது. கட்டிலை வளைத்து உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவதை பார்க்கிறோம். ஒருவர் சக்கராத்திலே இருந்தார், அவளை சூழ இருந்து யாசின் ஓதுவதை பார்க்கிறோம். லக்கினு மௌத்தாக்கும் யாசின், உங்களுடைய மரண தருவாயில் இருப்பவருக்கு யாசின் ஓதுங்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அது லைஃபான பலகீனமான செய்தி, ஆதாரம் இல்லாத செய்தி. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதுதான் பலமான ஆதாரமான செய்தி. எனவே அவர் வேதனையில் இருக்கிற பொழுதோ அவருடைய திசை திரும்பி இருக்கிற நேரத்தில் அவருக்கு குர்ஆன் ஓதுவதோ அவருக்கு திக்ர் ஔராதுகளை ஞாபகப்படுத்துவதோ பயனளிக்காத கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவருக்கு களிமாவை சொல்லிக் கொடுப்பதுதான் எங்களுடைய தார்மீக கடமை என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அதிகம் அவருக்கு களிமாவை ஞாபகப்படுத்துங்கள், களிமாவை சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏராளமான நோய்வாய்ப்பட்ட ஜனாசாக்களுக்கு போய் களிமா சொல்லிக் கொடுத்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். காபிர்களுக்கும் போய் ரசூலுல்லாஹ் களிமா சொல்லிக் கொடுத்தார். தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுக்கு களிமா சொல்லிக் கொடுத்தார்கள், மறுத்து மௌத்தானார் காபிராக. ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதமத் செய்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி கேள்விப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு போகிறார்கள். போய் சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், களிமா சொல். அவன் அப்படியோ தன்னுடைய தந்தையை திரும்பி பார்த்தான். தந்தை சொன்னார், அத்தே அபுல் காசிம், அபுல் காசிம் முஹம்மதுக்கு கட்டுப்படு. அந்த சிறுவன் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன களிமாவை மொழிந்தான், ரூஹ் பிரிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிற பொழுது சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், இந்த சிறுவனை நரகத்திலே இருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரண தருவாயை ஒருவர் அடைந்திருக்கிற நிலையை நாங்கள் உணர்ந்தால் அவருக்கு களிமா சொல்லிக் கொடுக்கும்படி